IAS அதிகாரி சகாயம் அரசியலுக்கு வரக்கோரி சென்னையில் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. IAS அதிகாரி சகாயத்தை தமிழகத்தின் அடுத்த முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடந்த பேரணியில் சுமார் 5000 பேர் கலந்து கொண்டனர். சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடைபெற்ற இந்த பேரணியில் தங்களது விருப்பத்தின் பேரில் அனைவரும் பங்கேற்றுள்ளதாகவும், இதுபோன்று அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டம் நடத்தி உறுப்பினர்களை சேர்க்க உள்ளதாகவும் பேரணியில் கலந்து கொண்ட ராஜ்குமார் என்பவர் தெரிவித்தார். மேலும் தங்களுடைய ஒரே இலக்கு சகாயத்தை முதல்வராக்க வேண்டும் என்பதை தவிர தலைவர், பொருளாளர் என்ற பொறுப்புகளுக்காக அல்ல என்றார். பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஸ்டேடியம் அருகிலேயே முடிந்தது. நாங்கள் ஒரு மிகப்பெரிய இளைஞர் எழுச்சியை இன்னைக்கு உருவாக்கி ஒன்று கூடி இருக்கிறோம். நாங்கள் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கூட்டம் போடுவோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐயாவின் ஆதரவாளர்கள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் போட்டு நிச்சயமாக அடுத்த ஜனவரியில் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை இதே சென்னையில் நடத்துவோம். பல ஆயிரம் பேர் அப்போது ஒன்று திரள்வோம். இந்த இயக்கத்திற்கு ஒரு புதியதொரு பெயரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதை நாங்கள் அறிமுகம் செய்வோம். அதன் பிறகு எங்களுடைய தொடர்ந்து எங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருப்போம். லஞ்சம் தவிர்த்து நஞ்சை நிமிர்த்து